ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீசர்களும் படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ படகின் முன்னணியிலே தலையணையை வைத்து அவர் நித்திரையாக இருந்தார். அந்த சமயத்தில் மிகுந்த காற்றும் கடல் அலையும் வந்து படகின் மேல் வந்து மோதினது. காற்று அடித்த வேகத்திலேயும் கடல் அலையினுடைய சீற்றத்திலேயும் சீசர்களால் அந்த இடத்துல நிலைநிற்கக்கூடாதபடி ஒரு மிகுந்த நெருக்கத்திற்குள் கடந்து வந்தார்கள். ஜீவனை குறித்ததான பயம் சீசர்களுக்கு உண்டாயிற்று. இந்த காற்றின் வேகத்திலையும் கொந்தளிக்கிற இந்த கடல் அலையிலையும் படகு மூழ்கி எல்லோரும் மரித்து விடுவோமோ என்று சொல்லுகிறதான ஒரு பயம் சீசர்களை பற்றி கொண்டிருந்தது. அந்த பயத்தின் மிகுதியினால் சீசர்கள் இயேசு கிறிஸ்துவை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா என்று ஆண்டவரிடத்தில் கேட்டார்கள். ஆண்டவர் எழும்பி காற்றை அதட்டி கடல் அலையை பார்த்து இறையாதே என்று சொன்னார். காற்றை அதட்டினார், கடலை பார்த்து நீ இறையாதே என்று சொன்னார். அந்த நிமிஷமே அங்கு ஒரு அமைதல் உண்டாயிற்று. வேதம் சொல்லுகிறது, ஒரு மிகுந்த அமைதல் உண்டாயிற்று என்று வேதம் சொல்லுகிறது. நிற்கக்கூடாத ஒரு சூழ்நிலை, சமாதானமில்லாத அனுபவம், ஜீவனை குறித்ததான பயம், என்ன செய்கிறது என்று சொல்லி குழம்பி போய் இயேசு கிறிஸ்துவை எழுப்பினதான சீசர்களுக்காக கர்த்தர் இந்த அற்புதத்தை செய்தார். அங்கு ஒரு அமைதல் உண்டாயிற்று. இன்றைக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மனப்பூர்வமாய் ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதான தேவனுடைய பிள்ளைகளே, காற்று கடல் அலையும் படகிலை மோதினதைப் போல சில பிரச்சனைகளும் சில போராட்டங்களும் உங்கள் வாழ்க்கையில் வந்து உங்களுக்கு இருக்கிறதான சமாதானத்தை எடுத்து போடுகிறதான சூழ்நிலை உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். அவர்களுக்கு ஜீவனை குறித்ததான பயம் இருந்ததைப் போல சில பிரச்சனைகள், சில பயத்துக்குரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வரலாம். நிலைநிற்கக்கூடாதபடி நீங்கள் தத்தளித்து கொண்டிருக்கலாம். செய்வதறியாது திகைத்து போய் நிற்கிற அனுபவமாக இருக்கலாம். நாம் ஆராதித்து கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் இயற்கையின் மேல் அதிகாரத்தை வெளிப்படுத்தி சீசர்களை காத்தவர். நீங்களும் இன்றைக்கு அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அவருடைய பாதபடியில் முழங்கால் படியிடுங்கள். அவரை நோக்கி கூப்பிடுங்கள். இயற்கையின் மேல் அதிகாரத்தோடு வெளிப்பட்டு சீசர்களை காத்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகவும் தன் வல்லமையை வெளிப்படுத்துவார். அவர் வார்த்தையில் இருந்த வல்லமை காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தினது என்று சொன்னால், இன்றைக்கும் அதே வல்லமையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுத்தி வார்த்தையின் மூலமாய் உங்கள் வாழ்க்கையில் அவர் கிரியை செய்து எல்லா போராட்டங்களிலும் இருந்தும் உங்களுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வல்லவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். நிலைநிற்கக்கூடாத சில அனுபவங்களில் மத்தியில் தேவன் உங்களை நிலைநிறுத்துகிறார். பயந்து போய் இருக்கிற சில இடங்களில் கர்த்தர் உங்களை திடப்படுத்துகிறார். செய்வதறியாது திகைத்து போய் இருக்கிற சில காரியங்களிலே கர்த்தர் சில வழிகளை இன்றைக்கு உங்களுக்கு அவர் திறக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். விசுவாசத்தோடு இந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டு தேவ சமூகத்தில் ஜெபியுங்கள். கர்த்தர் வல்லமையை வெளிப்படுத்தி இன்றைக்கு ஒரு சமாதானத்தை, ஒரு அமைதலை உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். நிச்சயமாக கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த வார்த்தையினால் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன்.